பீச்சுக்கு சாணி அக்காவும் நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி வராம விட்டுட்டாங்களே. என்ன மாலாக்கா, மம்மி தான் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொன்னாங்கல்ல, அதனால தானே நம்மளை மட்டும் அனுப்பி வச்சாங்க. ஏட்டி சிம்ரன், உங்க அம்மாட்ட செலவுக்கு துட்டு வாங்கிட்டு வந்தியா? நிறைய வாங்கி திங்க வேண்டியிருக்கு. துட்டு இல்லாம நான் வருவேனா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே மம்மி வந்து நிறைய துட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. நிறைய துட்டு வச்சிருக்கியா? எப்படி இன்னைக்கு பூரா வாங்கிட்டு வந்து புடிங்க ஆட்டைய போடுதேன்னு பாரு. எங்க வந்தாலும் திங்கத்திலே இருக்காதீங்க டி. கடல்ல போய் ஆட்டம் போடுற வழியே பாருங்க. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஏட்டி ராதா, பாத்தியா? என்னத்த பாத்தியா? கடலு டி, கடலு, பம்பாய் கடலு. இதுக்கு முன்னால பாத்துருக்க மாட்டேல்ல, இப்ப நல்லா பாத்துக்கோ. பம்பாய் கடலு டி. ஆமா, பொல்லாத பம்பாய் கடலு. ஊர்ல இல்லாத கடலு தான் இங்க இருக்காக்கோ. எங்க ஊர்ல எல்லாம் கடலு என்ன அழகா இருக்கும் தெரியுமா? ராதா, என்ன உங்க ஊரு எங்க ஊருன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒரே ஊரு தானே? அடியே, பேசி பேசியே ஏன் சீவனை வாங்காத டி. உன் கூட பேசலாம் நான் தயாராவே இல்ல. ஆமா, நீ தான் பேச மாட்டியே. நீ ஊம குசும்பியாச்சே. எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டே. கூடவே இருந்து நல்லா பேசுற மாதிரி நடிப்ப. ஆனா மத்தவங்க கிட்ட போன் போட்டு அவங்க பிள்ளைங்க இப்படி இவங்க பிள்ளைங்க இப்படின்னு எல்லாரையும் பத்தி குறை சொல்லி கொடுப்ப. இப்ப எதுக்குமா அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதான் என் திட்டம் ஒண்ணும் பழிக்காம போயிட்டே. நீங்க நானும் ஜெயிச்சீங்க. பிறகு என்ன உங்களுக்கு? கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கடைசியில கை விட்டுருவான். நல்லவங்கள ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான், ஆனா கடைசியில கை விட மாட்டான், நல்லா காப்பாத்திடுவான். ஆமா, இவ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி நினைப்பு மனசுல நல்ல டைலாக் எல்லாம் பேசுவா. போட்டி தூர, நான் போய் கடல்ல போய் குளிக்க போறேன். நாங்க மட்டும் என்ன கடல்ல போய் புளியங்காய் பறிக்கவா போறோம்? நாங்களும் குளிக்கத்தானே போறோம். எம்மா, உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேசுவாளாமா? அப்ப இவ்வளவு நேரம் நீ என் கூட பேசிக்கிட்டு இருந்தியே, நீ மனுஷி இல்லையா? நீ டைனோசரா? என்னது டைனோசரா? மாலை சும்மா இரியண்டி. ஏன்டி அவளை போட்டு இந்த பாடுபடுத்துதே? ஏக்கா, அவளை சும்மா விடக்கூடாதுக்கா. ஏதாட்டும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். அவ இப்படித்தான் எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடுவா. ஒவ்வொருத்தருக்கும் போன் போட்டு விட்டு குடும்பத்தை பூரா பிரிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ? சரிட்டி விடு, அவ புத்தி அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க எல்லாரும் போய் குளிக்க போங்க. நானாட்டி டைனோசரு, வாங்க. டைனோசர் மாதிரி உங்களெல்லாம் கடிச்சு தின்னு கடலுக்குள்ள முக்கி கொள்ளுதேன்டி. வாங்க வாங்க. மாலாக்கா, அத்தை பாட்டி எங்க? ஆளை காணும். ஏட்டி, அந்த ரோட்ல இருந்து கார்ல இறங்கி வந்தோம்ல, அங்க இருந்து இந்த மண்ணு வரைக்கும் அவங்களால நடக்க முடியல பத்துக்கோ. வாங்க, அதான் நடக்க முடியலையே, வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போட்டான்னு கேட்டேன். எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிட்டா? நீ சும்மா இருட்டின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நடக்க முடியல டி. அங்க பாரு, தவுண்டு தவுண்டு வராங்க. அவங்க தவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க போய் குளிக்கோம். நீங்க வேணா அத்தை பாட்டியை நின்று கூட்டிட்டு வாங்க. சரி டி, நீங்களாம் முன்னாடி போங்க. நான் அந்த கிளவி இழுத்துட்டு வாரேன். ஆரஞ்சு மண்டையா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க? வா, கடல்ல போய் விளையாடுவோம். சிம்ரன், நான் உங்க கூட சேர்ந்து குளிக்க முடியாதுல்ல. நீங்க லேடிஸ் எல்லாம் போய் தனியா குளிங்க. நான் தான் அங்க ஆம்பளைங்க கூட்டம் இருக்கு பாரு, அங்க போய் குளிக்க. மாலா, நான் வேணா உங்க மாமியார் வர வரைக்கும் கூட நிக்கட்டா? ஏக்கா வேண்டாம்க்கா, அந்த வந்துட்டாங்க பாருங்க. நீங்களாம் போங்க, நான் கூட்டு வரேன். அப்படியா? சரி, அப்ப நான் போட்டா நீ கூட்டிட்டு வாரியா? லட்சுக்குட்டி, பாத்தியா? பீச்சுனாலே மக்களுக்கு ஒரே ஜாலிதான். ஒரே கூட்டமா கிடக்க. நம்ம எங்க போய் குளிக்க? இளிச்சக்கா, நான் தூரத்துல வரும்போதே பார்த்து வச்சுட்டேன் பாத்துக்கோங்க. அங்க பாருங்க, நேரா பாருங்க, ஒரு இடம் சும்மா கிடக்கு. அங்க ஆளே இல்ல. நம்ம அங்க போயிருவோம். லட்சுமி, நல்ல கீரை திம்பியோ? கண்ணு நல்ல சார்பா இருக்கே உனக்கு. கழுகு கண்ணு நினைக்கேன். சீ போங்க இளிச்சக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. எத்தே, அதான் நடக்க முடியலல்ல, பேசாம வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு பீச்சுக்கு வரேன் நிக்கிக்கே? அடியே ஒத்த ரோசா, நீங்க எல்லாரும் நல்ல ஜாலியா பீச்சில் குளிப்பீங்க, நான் மட்டும் வீட்டுல கிடக்கணுமோ? எத்தே, நீங்க தானே கால் வலிக்குன்னு சொன்னீங்க. மருமோளே, அது ஒண்ணும் இல்ல. நேத்து அந்த ஒரு வண்டியில ஐஸ் கட்டி மேல தள்ளிக்கிட்டே போனோம்ல, அப்ப தெரியாம விழுந்துட்டேல ராதா மேல. அப்ப கால் லேசா சுளிக்கிட்டு பாத்துக்கோ. நான் ஒன்னும் தெரியாத மாதிரி எந்திரிச்சு வந்துட்டேன். அப்ப வலி லேசா தான் இருந்துச்சு. இப்ப தான் ரொம்ப வலிக்கு. காலை ஊனி ஊனி நடக்க வேண்டியிருக்கு. வலி தாங்க முடியல பாத்துக்கோ. சரி, நீங்க எல்லாரும் குளிக்கும் போது நான் மட்டும் வீட்டுல கிடக்க முடியுமா? நானும் உங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு பிறகு வந்து இந்த மண்ணில வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிடுதேன். சரித்த, எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க. நம்மளும் போவோமா? மருமோளே, நடக்க முடியல. கையை பிடிச்சு கொஞ்சம் மெதுவா கூட்டு போறியா? ஏத்தே, வேணும்னா இடுப்புல வச்சு தூக்கிட்டு போட்டா? வேண்டாமட்டி, இடுப்புல வச்சு தூக்கிட்டு போனேன்னா கெத்தா இருக்காது. அவளுக்கெல்லாம் சிரிப்பாளுக. அதனால கையை பிடிச்சு மட்டும் கூட்டிட்டு போதும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாங்க. இந்த கரையில உட்காந்து காலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் குளிக்க போறேன்ட்டு ஓடி வந்தியாக்கும். மாலாக்கா, இது ஒரு சரியான பயந்தாங்கோழி. உங்களுக்கு தெரியாதா? அடியே தொடப்பக்கட்ட, யார பார்த்து பயந்தாங்கோழின்னு சொன்னே? நான்லாம் உள்ள போய் என்ன அழகா நீச்சல் அடிப்பேன் தெரியுமா? முதல்ல தண்ணில உட்கார்ந்து பார்த்துட்டு பிறகுதான் உள்ள போவேன். நீ உட்கார்ந்திருக்கிற ஸ்டைலையும் போஸையும் பார்த்தீங்கன்னா நீ உள்ள போய் நீச்சல் அடிக்கிற மாதிரி தெரியலையே. தவக்க
காக்கா நீச்சல் தானே அடிக்க போற, இங்கனே கடந்து அடிச்சிட்டு கடை, நாங்க உள்ள போய் நல்லா குளிச்சிட்டு வரோம். என்னடி படக்குன்னு எந்திரிச்சிட்ட? ஓ பயமா இருக்கோ? வீட்டுக்கு போறியா? சரி வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோயே, மாடியில இந்த நாங்க இருந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல என் போனை சார்ஜில் போட்டு வச்சிருக்கேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கனா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோனே. ஆஃப் பண்ணி கிடந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு விட்டுருதியா? என்னது உன் போனுக்கு நான் சார்ஜ் போடணுமா? என்ன என்ன உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சியா, விளக்கமாரி நினைச்சியா? என்கிட்டே வந்து சாடு வழுகமா. நான்லாம் ஒண்ணு வீட்டுக்கு போல, நான் போய் குளிக்க போறேன். ஏட்டி அவட்ட என்ன வெட்டி பேச்சு, நீங்க எல்லாரும் உள்ள போங்கட்டி. மருமோளே இப்படியே கையை விரிச்சு வச்சுட்டு தண்ணி மேல உட்காந்துக்கிட்டணும் பாத்துக்கோ. அப்படியே அலை வரும்போது லேசா குதிச்சிடணும், அப்பனா நல்லா ஜாலியா இருக்கும். ஆமத்தே ஆமத்தே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சா ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாரும் என்னைய மாதிரியே நீச்சல் அடிச்சு பாருங்க, இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எல்லா வகையான நீச்சலும் அடிப்பேன் தெரியுமா? முங்கு நீச்சல், தவக்கா நீச்சல், நேர் நீச்சல், எதிர் நீச்சல், தலைகீழ் நீச்சல், அதுக்கப்புறம் வந்து தலைமேல் நீச்சல், எல்லா நீச்சலும் நான் நல்லா அடிப்பேன். ஏம்மா என்ன புழுவு புழுவுதா? வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடாதட்டி. எம்மாடி பேசாம கரையிலே உட்கார்ந்து குளிச்சிருக்கலாமோ? இவளுகளா கிண்டல் அடிக்காளுங்கன்னு சொல்லிட்டு நானும் உள்ள வரைக்கும் வந்துட்டேனே, பயமா இல்ல இருக்கு. இப்போ என்ன செய்ய? என்ன ராதா பயமா இருக்கோ? வீட்டுக்கு போயிருதியா பேசாம? போன உடனே மறக்காம அந்த சுவிட்சை மட்டும் போட்டு விட்டுருன்னு. போடி போடி விளங்காதவளே, யாருக்கிட்ட பயமா இருக்கு? எனக்கா பயமா இருக்கு? நான்லாம் என்ன அழகா நீச்சல் அடிப்பேன் தெரியுமா? நீச்சல்ல நான் வந்து தங்க பதக்கம் வாங்கியிருக்கேன். ராதாக்கா அது தங்கப்ப தக்கம் தானே, சிவாஜி படம். அது ஒண்ணு தங்கப்பா தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அது வந்து சிவாஜி படம் கிடையாது, நான் வாங்குன மெடலு. கடலு கடலு கடலு, நான் வாங்குவேன் மெடலு. தங்க மெடலு, வெள்ளி மெடலு, வைர மெடலு, நான் வாங்குவேன் சூப்பர் மெடலு. இவளுகிட்டலாம் பேசவே கூடாது. இவளுக்கு என்ன பேசினாலும் நம்ம பேசாம வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிடணும். நம்ம பாட்டுக்கு தண்ணியை மோந்து தலையில ஊத்தி குளிச்சிட்டு பேசாம இடத்த காலி பண்ணிடணும். இளிச்சக்கா குளிக்கிற கப்பு ஒண்ணு கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. காருக்குள்ள எதுவும் கப்பு கிடந்துச்சா பாத்தீங்களா? லட்சுக்குட்டி குளிக்கிற கப்பு என்னத்துக்கு? இல்ல இளிச்சக்கா, ராதாக்கு குளிக்க கஷ்டமா இருக்குல்ல, கையை வச்சு தலையில தண்ணியை மோந்து ஊத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு பாவம் ஒரு குளிக்கிற கப்பு இருந்தா நல்லா குளிச்சிருப்பாள்ல. கடல்ல கடந்து நல்லா ஆட்டம் போட்டாச்சு, வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு, பசி உயிர் போகுது. அந்த கடையில பானிபூரி வாங்கித்தாங்க, சீக்கிரம் வாங்க எல்லாரும். ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப பசிக்கு, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அடி பாவிகளா, இவளுக்கு இங்கேயும் வந்துட்டாளுகளே. ஏக்கா அங்க பாருங்க, இவன் நம்ம கிட்டனி திருடன் தானே? அடியே ஆமாடி, இவனே தான் அவனே தான் இவன். என்னல கிட்டனி திருடா, நல்ல வசமா மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு உன்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன். அடியே பொம்பளைங்களா, உங்க தொல்லை தாங்க முடியாம தானே அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்தேன். இங்கேயும் வந்துட்டீங்களா? நாங்கள் தூணிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம். ஆமா, இவங்க பெரிய கடவுள், தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலையும் இருப்பாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும், நீ இங்க என்ன செய்த? பானிபூரி கடையில ஆட்டைய போட வந்தியோ? நான் ஒன்னும் ஆட்டையை போட வரலம்மா. அதான் எந்த ஊருக்கு போனாலும் அடிச்சு அடிச்சு விரட்டி விடுதீங்களே, அதனால வேற வழி இல்லாம இந்த ஊர்ல வந்து ஒரு பானிபூரி கடையை போட்டேன். இது என் கடை தான். அப்படியாப்பா, இது உன் கடையாப்பா? பரவாயில்லையே, இப்படித்தான் உழைச்சு சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் சரியா? அதை விட்டுட்டு அடுத்தவங்க துட்டு ஆட்டைய போடுறது, கிட்டனியை திருடி விக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நாங்க மட்டும் தூக்கி போட்டு நாலு மிதிக்காம இருந்தா நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? ஆமா ஆமா, இது ரொம்ப பெரிய நிலைமை தான். இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். சரி, இங்க எதுக்கு நிக்கீங்க? கிளம்புங்க. நாங்க பானிபூரி திங்கலான்னு வந்தோம், நீ தாரியா இல்லைன்னா பக்கத்து கடைக்கு போகவா? தாரேன். காலையில இருந்து ஒரு போனியும் ஆவல. நீங்களாவது வாங்கி தின்னுட்டு போங்க. எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சா போயிட்டீங்க, என்ன செய்ய? ஏக்கா இவன் நம்ம ஊரு கிட்டனி திருடன் தானே, தின்னுட்டு துட்டு கொடுக்காம போயிருவோமா? ஐ ஜாலி ஜாலி, தின்னுட்டு துட்டு கொடுக்காம ஓடுனா நல்லா இருக்கும். ஏட்டி அப்படிலாம் செய்யக்கூடாது டி, பாவம், அதெல்லாம் பாவம், அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு. சாப்பிட்டதுக்கு துட்டு கொடுத்துடணும். சரி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தட்டுல பானிபூரி வச்சு கொடு பாப்போம். சரி இருங்க, தாரேன். இந்தாங்கம்மா, தின்னுட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. மாலா சீக்கிரம் வாங்கட்டி, பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. கடவுளே, இவளுக்கு பானிபூரியை மட்டும் தின்னுட்டு இடத்த காலி பண்ணிடணும். நான் பானிபூரி கடை வச்சிருக்கேங்கிற பேர்ல உள்ள இருந்து கள்ளக்கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இவளுக்கு எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. லட்சுமி ஆண்டி, மத்தவங்க எல்லாம் எங்க? இளிச்ச ஆண்டி, அப்புறம் நம்ம ஆண்டி, அப்புறம் ராதாக்கா எல்லாரும் எங்க காணும்? இளிச்சக்கா நந்தினி போன் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து மாலை மாமியார் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்னு அந்த அவனுக்குள்ள போய் படுத்துட்டாங்க. ராதா எங்க போனான்னு தெரியல, அவ எங்கனையா சுத்திட்டு வருவா. அவளை பத்தி நம்மளுக்கு என்ன? இல்ல அவங்களுக்கு சேர்த்து பானிபூரி வாங்கி வைக்கணுமா, அதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி, வர்றவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுப்போம். நம்ம இதுக்கு சும்மா வாங்கி வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கணும். வேணா எனக்கு இன்னொரு தட்டு சொல்லு, நான் வேணா திங்க.
ஆ சரி மாலாக்கா சொல்லுவோம், நானே 5 தட்டு திம்பேன். அப்பனா நான் இன்னும் 10 தட்டு திம்பேன். அடியே சண்டை போடாதீங்க, முதல்ல கையில இருக்கிறத தின்னுங்க. லட்சுமி அக்கா. என்ன டீ சொல்லு. எனக்கு என்னமோ இந்த கிட்டினி திருட மேல சந்தேகமா இருக்குக்கா. அவன் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் திருந்துற ஆள்லாம் கிடையாது. இவன் என்னமோ பானிபூரி கடை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் கள்ளக்கடத்தல் எதுவும் பண்ணுவானோ? பேசாம நம்ம போற போக்குல போலீஸ்ல சொல்லிட்டு போயிருவோமா? கிளவி நல்லா தூங்குறியா? தூங்கு தூங்கு, என்கிட்டயே உன் வேலையை கட்டுறல. இரு இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு. ஐயோ எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்க. எங்க இருக்கும்? அந்தா இருக்கு. வந்துட்டேன், இந்தா வந்துட்டேன். கிளவிக்கு மாலை போட வந்துட்டேன். நல்ல மாலையை போட்டேன் கிளவி, அப்படியே கடை. 10 குச்சி கொளுத்தி வச்சாச்சு. இப்ப நான் செட்டப் சரியா இருக்கு. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எல்லாரையும் கூப்பிடணும். வாங்கம்மா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. இந்த கிளவி செத்து போச்சு, அடக்கம் பண்ண துட்டு இல்ல. யாராவது துட்டு இருந்தா போட்டு போங்க. ஐயா சாமி, இந்த கிளவி அநியாயமா செத்து போச்சு. இது அடக்கம் பண்ண துட்டு இல்ல. ஏதாவது துட்டு இருந்தா போட்டு போங்க. கண்ணாடி போட்ட தர்மராசா. அரே என்னம்மா சொல்றீங்க? கிளவி செத்து போச்சா? நிம்மல் பார்க்க நம்மளுக்கு பாவமா இருக்கும். இருங்க நம்ம தொட்டு தரான். இந்தாங்கம்மா 10 ரூபாய் தாராளமா போதும். இதை வச்சு அடக்கம் பண்ணுங்கோ. ஆமா, பொல்லாத 10 ரூபா. இத வச்சு நான் அடக்கம் பண்ணவா? இத வச்சு ஒரு டீ கூட குடிக்க முடியாது. அண்ணாச்சி துட்டை இந்த துண்டுல போட்டு போங்க. அரே அந்த கிளவி ரொம்ப பாவம். கிளவி வா, மதிப்பு வெறும் 10 ரூபா தானா? கஞ்ச பைய வெறும் 10 ரூபா தாள போட்டு போறா. ஒரு 500 ரூபா நோட்டை போட்டு போனா என்ன குறைஞ்சா போயிருவா? கண்ணாடி எல்லாம் வாங்கி போட்டிருக்கா. 500 ரூபா போட அவனுக்கு என்ன கேடு? என்ன திடீர்னு ஒரு கால் வந்து நிக்கி. காலை பார்த்தா வெள்ளக்கார கால் மாதிரி இருக்கு. சரி மேல மூஞ்ச பாப்போம். வாட் ஹேப்பன் டு திஸ் ஓல்ட் லேடி? ஓல்ட் லேடி டேக் டிக்கெட். அடக்கம் மண்ணுக்குள்ளே போட்டு மூடணும். கேஷ் கேஷ், மணி கிவ் கிவ். ப்ளீஸ் டேக் திஸ் மணி. தேங்க் யூ தேங்க் யூ. வெள்ளக்காரி வெள்ளக்காரி தாயா, நல்ல மனசு வந்து ஒரு 50 ரூபாய் போட்டிருக்கா. ஐயா வாங்க, அம்மா வாங்க. பழைய கிழவிக்கு பால் ஊத்த எல்லாரும் வாங்க. பொட்டுன்னு போயிட்டு கிழவி அதை அடக்கம் பண்ண துட்டுட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு எப்பா ஒரு வழியா துண்டு பூரா நரைச்சாச்சு. இப்ப துட்டு பூரா உட்கார்ந்து என்ன போறேன்? 50 50 50 10 10 10 10 10 10 10 10 ரூபா காயினா இருக்கே. என்ன இவனுங்க ஒரு 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் போட மாட்டேங்கானுங்க. வெறும் 10 10 ரூபா தாளா போட்டு போயிருக்கானுங்க. இந்த 10 ரூபா காயின் எல்லாம் செல்லுமா செல்லாதான்னு தெரியலையே. அட கடவுளே, இங்க என்ன நடக்கு? ஆடு நடக்கு, கோழி நடக்கு. இப்ப என்ன 2 ஆளுக்கு நடந்து போச்சு. 4-5 வெள்ளக்காரிக்கு நடந்து போனாலுங்க. உனக்கு என்ன வேணும்? எங்க அத்தை ஏன் இப்படி கிடக்காங்க? எதுக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கு? எத்தை எத்தை உங்களுக்கு என்னாச்சு? எத்தை சொல்லுங்க, எந்திரிங்க எந்திரிங்க, உங்களுக்கு என்னாச்சு? உங்க அத்தை செத்து 2 மணி நேரம் ஆயிட்டு. நீங்க எல்லாம் ஜாலியா கடல்ல குளிச்சிட்டு கிடந்தீங்கல்ல, அதனால நான் தான் போன போகுதேன்னு ஒரு மாலையை வாங்கி போட்டேன். மாலைக்காரன் 120 ரூபா சொல்லிட்டான். ஒழுங்கு மரியாதையா துட்ட கொடுத்துரு. என்னது, எங்க அத்தை செத்துட்டாங்களா? ஆமாட்டி, உங்க அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு பொட்டுன்னு போயிட்டு. எத்தை எத்தை எந்திரிங்க தே, எந்திரிச்சு வாங்கத்தே. உங்களுக்கு என்னத்தே நான் குறை வச்சேன்? உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தனே. ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போனீங்க? ஹார்ட் அட்டாக் வந்தா மருமகளே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லலாம்ல. நான் ஓடி வந்து என்னன்னு பார்த்துருப்பேன்ல தே. ஏன் தே இப்படி என்னை விட்டுட்டு போனீங்க? எந்திங்க தே எந்திங்க, நீங்க போகக்கூடாது, எந்திரிச்சு வாங்க. மாலா கவலைப்படாதட்டி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லனே தெரியல. பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து தானே போறாங்க. உங்க அத்தை பாவம் இந்த சின்ன வயசுலயே டிக்கெட் வாங்கிட்டு மேல போயிட்டாங்க. என்ன கொடுமை செஞ்சாங்களோ, யாருக்கு என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியலையே. கடவுள் இப்படி சோதிக்காரே நம்மள. இப்ப என்ன செய்யட்டி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாத. என்ன நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுதோம். எத்தை எத்தை எந்திரிச்சு வாங்கத்தே. என் கூட யாரத்தே சண்டை போடுவா? வாங்கத்தே. மருமோளே மருமோளேன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களே. ஒத்த ரோசான்னு என்னை யாரத்தே கூப்பிடுவா? வாங்கத்தே, வீட்டுக்கு போவும் தே, எந்திரிச்சு வாங்கத்தே. மருமோளே கோழி கூவிட்டோம், ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. சரி காப்பி எடுத்துட்டு வரியா? எத்தே நீங்க இன்னும் சாவலையா? அடியே ஒத்த ரோசா, நான் என்னத்துக்கிட்டே சாவணும்? எத்தே நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்க, நான் தான் உங்க மேல கோவப்படணும். நீங்க என்ன சுத்தி என்ன நடக்குன்னு கூட தெரியாம இப்படியா தூங்கிட்டு கிடப்பீங்க? ராதா வந்து உங்களுக்கு மாலையை போட்டு 10 குச்சி கொளுத்தி வச்சு துண்டை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது கூட தெரியாம நீங்க தூங்கி முழிச்சிட்டு இப்ப தான் எந்திக்கீங்க. என்னது மாலையை போட்டாளா? எவடி அவ? எனக்கு தெரியாம என் கழுத்துல மாலையை போட்டவ? ஐயோ கிளவி இப்படி திடீர்னு எந்திரிக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. கிளவி வர்றதுக்குள்ள நம்ம
அடியே ராதா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? உன்னை சும்மாவே விட மாட்டேன். கிழவி நல்ல செத்த போன மாதிரியே படுத்து கிடந்த உன்னைய போட்டு வசூல் பண்ணதுல எனக்கு 5000 ரூபாய் லாபம். என்னது 5000? ஏடி ராதா ஒழுங்கா அந்த துட்டை பூரம் கொடுத்துரு. பிச்சை எடுக்குமா பெருமாளே, அது புடிங்கி திங்குமா அனுமாரு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன், உனக்கு என்னத்துக்கு கொடுக்கணும்? என்னது நீ உழைச்சு சம்பாதிச்சியா? எங்க அத்தை உயிரை கொடுத்து சம்பாதிச்ச துட்டு. மாமியார் சொத்து மருமகளுக்கு தான் சொந்தம். ஏன் சொத்தை நீ ஆட்டையை போட பாக்கியா?